ஹலோ கைஸ், வெல்கம் பேக் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் சிக்கந்தர் படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கந்தர் ஏஆர் முருகதாசன் டைரக்ஷனில் சல்மான் கான் அண்ட் ரஷ்மிகா மந்தனா அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டீசர் நம்ம பார்த்தோம், அதுவே ஒரு நல்ல கமர்ஷியல் ஜோனில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயராக அதுக்கு முன்னாடி இயராக அட்லி வந்துட்டு ஜவான் எடுத்துருந்தாப்புல ஷாருக்கானை வச்சு 1000 crores இன்னும் அதுக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம். ஒரு பாலிவுட்டே ஒரு சவுத் இண்டியன் டேரக்டர்ஸ் தான் இப்போது கரண்ட்லி ரூல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான சுச்சுவேஷன். பிகாஸ் அனிமல் வந்தப்போ ஆகட்டும் சரி, ஜவான் ஆகட்டும் சரி, பயங்கர கலெக்ஷனு, பயங்கரமான க்ரேஸு, ஒரு பக்கா ஒரு ஃபேமிலி பேக்கேஜ். பிகாஸ் நார்த்தில் அந்தளவுக்கு சவுத் இண்டியன் படம் விரும்பி பார்க்குறாங்க. பட் ஆனால் அங்கே மேக் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஆளுங்க இல்லை போல இருக்குது. பட் அந்த ஸ்பேஸ், அந்த வாய்டை வந்துட்டு நம்மளால போய் ஃபில் பண்ணி வேறு லெவலில் மாஸ் தப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் ஏஆர் முருகதாஸ்க்கு வந்துட்டு பாலிவுட்டுக்கு புதுசு கிடையாது. அவர் ஆல்ரெடி கஜினி வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி இந்தியாவிலேயே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 100 crores சம்திங் ஃபர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ண படம் வந்துட்டு இவ்வளோ சம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது வந்து கலெக்ட் பண்ணது கஜினி தான். அது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, பட் நான் வேணால் கார்டு போடுறேன். ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ தர் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஃபார் ஏஆர் முருகதாஸ் இன் ஹிந்தி சினிமா ஆஸ் வெல். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லர் எப்படி சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்படின்றத பின்னாடி பேசணும். ஓகே, 3, 2, 1. पिछले 5 साल में 49 केसेस पेंडिंग है. जब देखो तब किसी न किसी का मुंह तोड़कर घर चले आते हैं. राजकोट का राजा है वो. आप हमको बाहर ढूंढ रहे हो और हम आपके घर में इंतजार कर रहे हैं. सच्चे दिल से की गई 100 गलतियां माफ, जानबूझकर की गई एक भी गलती के लिए कोई माफी नहीं. लोग तुम्हें अलग अलग नाम से बुलाते हैं. कोई राजा साहब, कोई संजय साहब, कोई सिकंदर साहब. बट आई लाइक संजय. हाँ, I like it. ओ मेरी ज़ोहरा जबी, ओ मेरी ज़ोहरा जबी, मैंने कोई तुझ सा हंसी कभी देखा ही नहीं. आ रहा हूँ मुंबई. किसकी शादी में बैंड बजाने को आए हो? बैंड मतलब? अरे नहीं, वो आप सबकी वर्दी देख कैसा लग रहा है? किधर है आपका ड्रम? डम. टैक्सी की कीमत नहीं, किराया. मैडम, जहाँ से हम आते हैं 6000 क्या 60,000 पेशेंट्स को एडमिट कर सकते हैं 6000 बार. I love you, Santa uncle. बस तो लंबी लंबी सांसें लिए जा. अब कहाँ तक के पढ़ी हैं? सीए टॉप किया है चेन्नई से. मतलब आप नौकरी नहीं, नौकरी आपको ढूंढ रही होगी. मेरे गुस्से पर मेरा फुल कंट्रोल है, लेकिन इस हरकत की वजह से गुस्से ने मुझ पर फुल कंट्रोल ले लिया. मैं उन तीनों को काट के रख दूंगा. अब तक जो आपने किया है वो मेरे लिए किया है. अब तुम्हें उन तीनों के लिए करना है. मैं हूँ सिकंदर, लेकिन अब जो होगा वो सिकंदर का मुकद्दर होगा. बहुत सारी पुलिस वाले जेल गए हैं, नेता और अभिनेता भी. Nobody's above the law. इतनी पॉपुलैरिटी तो है, पीएमसीएम का पता नहीं, एमएलए एमपी तो बन ही जाऊंगा. हमको मिली है आज ये घड़ियां नसीब से, जी भर के देख लीजिए हमको करीब से. फिर आपके नसीब में ये बात हो न हो, शायद फिर इस जन्म में साना म्यूजिक की जाओ भाई, गंगा में डुबकी मार लो, वरना तुम्हारा कोई फ्यूचर नहीं. சரி, சந்தோஷ் நாராயண் மியூசிக்ன்றதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். பாலிவுட்டை
திங்க் அகைன் ஒன்ஸ் அகைன் கலக்க போகிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி கல்கிலேயே அவரோட மியூசிக் வந்து இந்தியா ஃபுல்லாகவே நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கல்கிலேயே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் தான் அவருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் சிக்கந்தரில் அகைன் சல்மான் கான் கூட வராப்புல பயங்கர மாசாக இருப்போது. இது ட்ரீசர்லேயே அந்த ஒரு ரேப் போர்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த பஞ்சாபி கைண்ட் ஆஃப் திங் வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இதில் அகைன் பார்க்கும்போது டக்குன்னு அப்போ எனக்கு ஒரு சனாவோட வாய்ஸ் கேட்கும்போது தான் ஞாபகம் வருது. ஸோ பக்கா கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஏஆர் முருகதாஸ் அவர் ஸ்டைலில். கண்டிப்பாக அவரோட படம் பார்த்தீங்கனாலே யூஸ்வலி ஒரு சோஷியல் ரிலேட்டடான ஒரு மெசேஜிங் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். பட் ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் ஒரு கன்வின்சிங்காக ஸ்டோரிக்குள்ளே பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிடுவார். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி சல்மான் கான் அதுக்காகவே நார்த்தில் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ ஏஆர் முருகதாஸ் ரஜினி படத்தோட டைரக்டர் அப்படின்ற ஒரு ஆடட் அட்வான்டேஜும் இதில் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல சல்மான் கான் படம் ஈடுக்கு தான் எப்பயுமே ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்ல ஒரு ஃபேமிலியை போய் பார்க்குறவங்களுக்கு செட் ஆகும் நினைக்கிறேன். தமிழில் தமிழில் தெரில, ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்கன்னு தெரில, பார்க்கணும். ஸோ சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், பக்கா ஒரு சவுத் இண்டியன் ஃப்ளேவரில் தான் இருக்குது. ஒரு நார்த் இண்டியன் டச் அந்தளவுக்கு பெருசாக தெரியுது. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுதுல, ஒரு சவுத் இண்டியன் ட்ரெய்லர் இருக்கும், நார்த் இண்டியன் ட்ரெய்லர் இருக்கும். பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஸோ முருகதாஸ் டைரக்ஷன்றனால பக்கா ஒரு அந்த ஆக்ஷன், காமெடி, எமோஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பயங்கரமான மிக்ஸில் தான் பக்கவாக ஒரு ஓவரால் பேக்கேஜாக தான் வந்திருக்கு. அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரையல் லுக்ஸ் வெரி குட். ஆனால் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பிகாஸ் முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு நல்ல இதுவாக வந்து அமையல. கடைசியாக ஒரு ஹிட்டான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, துப்பாக்கி, கத்திக்கு அப்புறம் தர்பார் பெருசாக போகல, ஸ்பைடர் பெருசாக போகல, தர்பார் ஸ்பைடர் போல. வேறு என்ன படம் எடுத்தார், சர்க்காருமே அந்தளவுக்கு ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ கண்டினியூஸாக அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவரோட கிராஃப் வந்து மேலே போக கொஞ்சம் கீழே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த படம் ஒன்று அண்டு சிவகார்த்திகேயன் ஒரு படம் தமிழில் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 படம் ஐ திங்க் சிக்கந்தர் ஃபஸ்ட்டு வருது. இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முருகதாஸோட கிராஃப் அகைன் கீழே போகுதா இல்லை மேலே போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் சல்மான் கானை பற்றி சொல்லணுன்னா, சல்மான் கானோட படம் வந்து நான் ஐ திங்க் ஒரு 2 படம் தான் 2-3 படம் சம்திங் பார்த்துருக்கேன். சுல்தான் பார்த்துருக்கேன், அப்புறம் பஜ்ரங்கி பைஜான் அண்ட் அண்ணா இன்னொரு படம் கிக் வந்துட்டு நம்ம தமிழில் வந்துச்சுல ஜெயம் ரவியோட திலலாங்கடி, அந்த படத்தோட ஒரிஜினல் வந்து கிக்கு, அதை தான் நம்ம தமிழில் வந்துட்டு திலலாங்கடி எடுத்தாங்க. ஸோ அந்த படத்தோட ஃபியூ கிளிப்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப லைக் பண்ணி சல்மான் கான் படம் பார்த்த படத்துங்களை கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங்கி பைஜான் 2015 or 16 வந்த படம். அது எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் சல்மான் கான். நான் நல்லா பார்த்துருக்கேன். பட் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அது. அவருக்கு என்ன சொல்கிறது, அவர் வந்து படத்தில் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப சிக்கந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாஸாக கமர்ஷியலாக அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கார்ல. பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பவும் மாஸான ஆக்டர் தான், பட் அவரு மாஸான ஆக்டர் தான். பட் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரு. இந்த படம் பார்க்காத நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பட் இன்கேஸ் பார்க்காதவங்க அந்த படத்தை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ், ஃபீல் குட் ஃபிலிம்ஸ். அண்டு அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அழகு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு படம், ஒரு ஹோல்சமான ஒரு படம்னு சொல்லலாம் பஜ்ரங்கி பைஜான். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நிறைய பேருமே அந்த மாதிரி ஒரு படம் வந்து சல்மான் கான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அது மாதிரி அந்த ஒரு பீக்குக்கு எந்த படமும் அகைன் அவருக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போமான்னு தெரில, ரிவ்யூஸ் பார்த்துட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் தட்ஸ் இட் ஃபார் சிக்கந்தர் ட்ரெய்லர். ஸோ see you in another one guys. Bye.